மாத சம்பளம் வாங்கும் கோடிக்கணக்கான ஊழியர்களுக்கு ஒரு செம குட் நியூஸ் வந்திருக்கு. இனி உங்க பிஎஃப் கணக்குல இருக்கிற பணத்தை எடுக்க ஆன்லைன்ல விண்ணப்பிச்சுட்டு நாட்கணக்குல காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கடைக்கு போய் டீ குடிக்க ஜிபே, போன்பே பண்ணுற மாதிரி இனி பிஎஃப் பணத்தையும் யூபிஐ மூலமாகவே டக்குன்னு எடுக்க முடியும். வருகிற ஏப்ரல் 2026க்குள்ள பணியாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம், அதாவது இபிஎஃப்ஓ, ஒரு புதிய மொபைல் செயலியை அறிமுகப்படுத்த போறாங்க. இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்தின் ஒரு பகுதியா கொண்டு வரப்படுற இந்த மாற்றம் சுமார் 8 கோடி பிஎஃப் உறுப்பினர்களுக்கு பெரிய நிம்மதியை தரப்போகுது. வழக்கமா பிஎஃப் பணம் வேணும்னா நாம கிளைம் தாக்கல் செஞ்சு அது அப்ரூவ் ஆகி பணம் வர பல நாட்கள் ஆகும். ஆனா இந்த புதிய நடைமுறைப்படி உங்களுக்கு யூபிஐ பின் நம்பரை பயன்படுத்தியே தகுதியான பணத்தை கண் இமைக்கிற நேரத்துல உங்க பேங்க் அக்கவுண்டுக்கு மாத்திக்கலாம். இது முழுக்க முழுக்க பேப்பர்லெஸ் மற்றும் உடனடி பரிவர்த்தனையா இருக்கும். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க பிஎஃப் கணக்குல இருக்கிற மொத்த பணத்தையும் இப்படி எடுக்க முடியாது. உங்க ஓய்வு கால பாதுகாப்புக்காக மொத்த தொகைகளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு, அதாவது குறைந்தபட்சம் 25 விழுக்காடு பணம் லாக் செய்யப்படும். மீதமுள்ள பணத்தை நீங்க அவசர தேவைக்கு எடுத்துக்கலாம். ஆரம்ப கட்ட தகவலின்படி யூபிஐ மூலமா ஒரு முறைக்கு 25,000 ரூபாய் வரை எடுக்க வரம்பு நிர்ணயிக்கப்படலாம்னு சொல்லப்படுது. இது மருத்துவம், கல்வி, திருமணம் போன்ற அவசர தேவைகளுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஏற்கனவே ஆட்டோ செட்டில்மெண்ட் முறையில பணம் வர 3 நாட்கள் ஆகுது. அதோட வரம்பையும் 1 லட்சத்துல இருந்து 5 லட்சமா மத்திய அரசு உயர்த்தி இருக்கு. இப்போ அதையும் தாண்டி வங்கி சேவைகளுக்கு இணையா பிஎஃப் சேவைகளையும் மாற்ற போறாங்க. தற்போது மத்திய தொழிலாளர் அமைச்சகம் 100 டம்மி கணக்குகளை வச்சு இதனை சோதனை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏப்ரல் மாதம் இது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. புது ஆப் வந்தாலும் பழைய யூமேங் ஆப் மற்றும் இணையதள சேவைகள் வழக்கம் போல செயல்படும். ஏப்ரல் மாதத்துல இருந்து ஸ்மார்ட் போன் கையில இருந்தா போதும், பிஎஃப் பணம் நினைச்ச நேரத்துல நம்ம கைக்கு வரும். இது பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.